நாட்டின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் ஆளுநர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். நாடு முழுவதும் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கியுள்ளன. சென்னை மெரினாவில் உழைப்பாளர் சிறை பகுதியில் ஆளுநர் கொடியேற்றி முப்படை மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்க உள்ளார். அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார அணிவகுப்பு, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் மற்றும் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகள் வழங்கி கௌரவிக்க உள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு முனையங்கள், பொழுதுபோக்கு கட்டிடங்கள், வாகன நிறுத்துமிடம், விமான நிலைய ஆணையக கட்டடம், நுழைவு வாயில் என எங்கு திரும்பினாலும் வண்ண விளக்குகள் ஜொலி ஜொலித்தன. விமான நிலைய மேற்கூரைகளிலும் அலங்கார விளக்குகள் கட்டப்பட்டிருந்தன. மின்னொளியில் ஜொலித்த விமான நிலையத்தை பயணிகள் வெகுவாக ரசித்தனர். குடியரசு தினத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா மினாரா மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தர்காவின் மிகப்பெரிய கோபுரம் மின்னொளியில் ஜொலிப்பதை அப்பகுதியினர் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். அதேபோல மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குடியரசு தினத்தை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாகர்கோயில் ரயில் நிலையத்தில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் மெட்டல் டிடெக்டர்களை கொண்டு சோதனை நடத்தினர். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.